இப்போ எனக்கு பீரியட்ஸ் வந்திருக்கு. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. பட் சண்டே பீரியட்ஸ் வந்துடுச்சு. நல்ல நாளாக பார்த்து தான் வந்திருக்கு. எப்படியோ இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்க போகிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு பேடை கூட ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 3 எனக்கு ஒரு 5 நாளைக்கு வந்துட்டு 5 நாளும் இல்லை 7 நாளைக்கு வந்துட்டு இப்படி தான் இருக்க போகுதுன்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஜிம்முக்கு போக போகிறதில்ல. அண்டு எப்படி சொல்கிறது, மாதம் வந்துட்டு எது வருதோ இல்லையோ கரெக்டாக இது மட்டும் எனக்கு தேடி வந்துடுதுடா. ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு பீரியட்ஸ் பற்றி எப்பயுமே பேசணும், பீரியட்ஸ் பற்றி வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணணுன்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்ருக்கேன். லிட்ரலி நான் சேனலில் வீடியோ போட ஆரம்பிச்சதுன்னு நினச்சிட்ருக்கேன். பட் சான்ஸே கிடைச்சதில்லை. பட் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்துட்டு வந்துடுச்சு. சரி கழுதா போகிற போக்கில் இதையை பற்றி பேசி விட்டுறலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ பீரியட்ஸ் டைம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோஸை வந்துட்டு மென்னு தான் பார்ப்பீங்க. இப்போது நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னா வி ஆர் ப்ரெக்னென்ட், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் பீரியட்ஸ் மட்டும் வந்துட்டு பொண்ணுங்க மட்டும் கோத்ரூ பண்ணுற ஒரு விஷயமாகவே தான் பல வருஷமாக இருக்குது. இதை மென்னுக்கு கூட வந்துட்டு சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படியே இப்படி ஒரு விஷயமே இருக்கிறதுனே தெரியக்கூடாதுன்ற ரேஞ்சுக்கெலாம் மெயின்டைன் பண்ணணும்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. பட் பீரியட்ஸும் வந்துட்டு மென்னுக்கு சம்மந்தப்பட்ட ஒன்று தான். இது ஒரு ஹியூமன் திங்ஸ் மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். லைக் வந்துட்டு மனுஷங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க, ஒரு மனுஷன் வந்துட்டு குழந்தை பெற்றுக்க போகிறான் அப்படின்னு சொல்லும்போது இது வந்துட்டு மனுஷங்க வந்துட்டு பீரியட்ஸ் ஆகுறதையும் வந்துட்டு பொதுவாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதில் ஆண்களுக்குன்னு என்ன இருக்க போகுது, எங்களுக்கு என்ன இருக்க போகுது, நாங்கள் என்ன பண்ண முடியும் இந்த பீரியட்ஸில் அப்படின்னு வந்துட்டு கேட்கும்போது லிட்ரலி வந்துட்டு பீரியட்ஸ் வந்துட்டு 2 பேருக்கு பொதுவானதான். பட் அது பொண்ணுங்க வழியாக வெளியே வருது, அவ்வளோதான். அது மாதிரி குழந்தையும் வந்துட்டு 2 பேருக்கும் வந்துட்டு பொதுவானது தான். அதுவும் வந்துட்டு ஒரு பொண்ணு வழியாக வெளியே வருது. ஒவ்வொரு ஹெல்த்தியான பீரியட்ஸும் தான் ஒரு ஹெல்த்தியான பேபியை வந்துட்டு கொண்டு போகிறதுக்கான ஒரு பேஸ் மாதிரி. பீரியட்ஸ் ரெகுலராக வர்றது, பீரியட்ஸ் டைமில் ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக இருக்கிறது தான் வந்துட்டு லிட்ரலி நீங்கள் வந்துட்டு குழந்தை எத்தனை வயசுலனாலும் பெற்றுக்கலாம். பட் பீரியட்ஸுன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் எப்போயுமே ஹெல்த்தியாக போகணும். குழந்த பிறந்தக்கப்புறமும் சரி, குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பீரியட்ஸ் ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்கிற விஷயம் ஆப்வியஸ்லி எக்கானாமிக் ரீதியாக. அண்டு எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் காசு இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற பேடு, அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ், பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு அவங்க சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். பட் கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுங்க வந்துட்டு பீரியட்ஸுக்கு பேடு கூட இல்லாமல் கிளாத்தை யூஸ் பண்ணுற ஒரு அவநிலை இருக்குது பார்த்தீங்களா. அது வந்துட்டு ரொம்ப மோசமான விஷயம். பீரியட்ஸ் டைமில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா ஏதாவது கொஞ்சம் பின்தங்கிய இடத்துல இருக்கிற இளம் பெண்களுக்கு பேடு வாங்கி கொடுக்குறதுன்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப நாளாக வந்துட்டு யோசிக்கிற விஷயம், இதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும், இதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்துட்டு ஏதாவது நமக்கு தெரிஞ்சவங்க வச்சு பேசலாமா, ஏதாவது வந்துட்டு ஒரு சின்னதாக பெட்டிஷன் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். எல்லா ஸ்கூல்லேயுமே வந்துட்டு பேடு இருக்கணும், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் பேடு இருக்கணும். பேடு வந்துட்டு கெட்டு போகிற பொருள் கிடையாது. அண்டு எல்லாருக்குமே அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது இப்போ எப்படி மாறி இருக்குன்னு தெரியாது. பட்டு நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் வந்துட்டு பேட் வாங்க காசு இருக்காதான்னு கேட்டால் பேட் ஃபஸ்ட்டு வாங்கணுமான்றது ஒரு டவுட்டு. அது நான் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் காசு கொடுத்து ஏன் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு டவுட்டு. அண்ட் இதில் நிறைய விஷயம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. பட்டு என்னைய மாதிரியே நிறைய பொண்ணுங்க வந்துட்டு ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுவும் நான் ஒரு இன்ட்ரோவர்ட். நான் வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படின்றத பற்றியெல்லாம் வந்துட்டு யோசிச்சே நான் வந்துட்டு கேட்காம நிறைய கேள்வி வச்சுருந்தேன் அப்போல்லாம். ஸோ அந்த மாதிரி நிறையா புதுசாக ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, புதுசாக வந்துட்டு பெரிய பொண்ணான பொண்ணுங்களுக்கெல்லாம் நிறைய டவுட் இருக்கும் ஹைஜீனிக் ரிலேட்டடாக. அது ஒவ்வொரு விஷயமா நம்ம எஜுகேட் பண்ண வேண்டியது வந்துட்டு முக்கியம் அப்படின்றது நான் யோசிக்கிறேன். ஸ்டார்டிங் கரெக்டாக இருந்தால் அவங்களாவே எவ்வளோ வயசானாலும் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நாம் கொடுக்குறது தான் வந்துட்டு இப்போ நான் இந்த வயசில் இவ்வளோ நாள் பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம்
எனக்கு எது பிடிக்கும், நான் வந்துட்டு பேடில் காம்பன்சேட் பண்ண மாட்டேன், ஹெல்த்தில் காம்பன்சேட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ரெகுலராக வர்றது ஒரு எவ்வளோ முக்கியன்ற இது இப்போ எனக்கு தெரியுது. பட் அந்த வயசுலலாம் வந்துட்டு அது நிறைய விஷயம் தெரியாது. ஸோ இதுக்கான ஒரு அவேர்னஸை வந்துட்டு கொண்டு போகணும். இதுக்கு நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மைண்ட் இருக்கும்போது ப்ராப்பராக இதை பற்றி பேசுகிறேன். பட் பீரியட்ஸில் ரொம்ப முக்கியமானது ஹைஜீன் வரும்போது ஏதோ சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் நினைக்கக்கூடாது. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பேட் பிளாஸ்டிக்கில் பண்ணாதான் இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பிளாஸ்டிக் சிந்தட்டிக்கில் பண்ண பேட்ஸ் வருது. ஸோ பார்த்து அதையெல்லாம் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு காட்டன் பேட் அதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகம் தான். இப்போ விலைவாசி வேறு ஏறி போச்சு. இருந்தாலும் ஒரு பேடு வந்துட்டு கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, ஏதோ வந்துட்டு பிளாஸ்டிக் ஏதோ வந்துட்டு சிந்தட்டிக் மெட்டீரியலில் பண்ணதை வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. அது நீங்கள் நினைக்கலாம் ஜஸ்ட் டிஸ்போஸ் பண்ண போகிற இது தானே அப்படின்ட்டு. டிஸ்போஸ் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் லிட்ரலி அது உங்களோட பிளட்லேயே சோக் ஆக போகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு காட்டன் தான், இல்லாட்டினா நேச்சுரலி இன்னும் அப்சர்வ் ஆகிற இது இருக்கோ அது யூஸ் பண்ணலாம். பட் கண்டிப்பாக வந்துட்டு கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நேரத்தில். ஓகே, அவ்வளோதான். இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக பேசுகிறேன். இது ரொம்ப பேசிக் தான். ஓகே, பாய்.